உலகம் சுற்று வாலிபனை தூக்கிட்டு வந்து எம்ஜிஆர் ரூம்ல போட்டு அழுதான் ஒரு நாள். எம்ஜிஆர் எனக்கு எழுதின கடிதங்கள்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளவு பிச்சைக்கார பையன், அவனை இன்னமும் கொடவல்ல உண்மையாலுமே கொடுத்தவன் நானு தெரு தெரு கூட்டம் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். சூப்பர். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். யாரோ பழனி பாப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறானோ இருந்தானா, அவனு செத்துட்டான். அவனுகிட்ட போய் நம்ம தலைவர் வந்து உலகம் சுற்றுவாளியம் படத்தை வந்து கொண்டி போட்டு எனக்கு நீ உதவி பண்ணு, நீ உதவி பண்ணாதான் நான் பிழைக்க முடியும், இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவனுகிட்ட அந்த பிச்சைக்கார நாய்கிட்ட போய் எங்க பொன்மனி செம்மல் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் போய் அவர்கிட்ட கெஞ்சனதாக அவன் பேசியிருக்கிறான். அந்த வீடியோவை இப்ப 38 வருஷம் கழிச்சு ஒரு புறம்போக்கு வெளியிட்டு இருக்கிறான். அவன் வந்து இந்த மாதிரி என்னோட உலகம் சுற்றும் படத்தை கொஞ்சம் வெளியே விட்டு கொடுங்க பாவா, மதுரை முத்துன்னு ஒரு மேயர் சொல்றாரு, இந்த படம் வெளியே வந்தா நான் சீலை கட்டிக்குவேனே, எனக்கு எந்த பத்திரிக்கை ஆதரவு இல்லை. அப்ப தென்னகன்னு ஒரு பத்திரிக்கையும் அலையோசை ஒண்ணு ரெண்டு ஒரு 20 பத்திரிக்கை நாங்களே கடையில கொண்டு கொடுத்து வீடாமோ. இந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் பல்மராய்டுன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, அது ஜெமினி ஸ்டுடியோல தான் கழுவணும், இந்த படம் வெளியே வந்தா நான் சீலை கட்டிக்கிறேன்னு அறிக்கை விட்டுட்டான் ஒரு மேயர். அந்த நிகழ்ச்சியெல்லாம் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படியா கழுவணும், நம்ம இங்க கழுவுனா அந்த கெமிக்கல் உள்ள போட்டா நெகட்டிவ் பூரா பிளாஷ் ஆயிடும் பாவா, என்னோட முதலீடே போயிடும், நான் ஏற்கனவே 14 லட்ச ரூபா வரி பாக்கியில் இருக்கேன், வீடெல்லாம் அடமானம் வச்சுட்டேன்னா, நீ கவலைப்படாத கொண்டான்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டு ஹைதராபாத்ல போய் சென்னா ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார் சீஃப் மினிஸ்டர், அவரை பிடிச்சி அங்கிருந்து பிளேன் ஏறி போய் பம்பாயில் வச்சு சஞ்சய் காந்தி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரை கூப்பிட்டு முகமது ஸ்டுடியோவில் கழுவி கொண்டு சேலம் பிஎஸ்கே ஃபைனான்ஸ் மூலியமா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. எவனும் சீலை கட்டல, அப்படியெல்லாம் உதவி செஞ்சு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. புறம்போக்கு பண்ணாட கவுண்டமணியானு சொல்ற மாதிரி தேங்காய் தலைய மாங்காய் மடையான்னு சொல்லி பேசுவார் சினிமாவில். அந்த மாதிரி இப்போ ஒரு புறம்போக்கு அதை வெளியே பதிவிட்டு இருக்கிறான் யூடியூப்ல. அதுக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சால்ரா போடுறானுங்க, எம்ஜிஆர் இப்படி எல்லாம் தப்பு செஞ்சிருக்காரா, இப்படி எல்லாம் கெஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லி அதுக்கு லைக் போடுறாங்களாம் கமெண்ட்ல. எப்படி இருக்கு காலம் பாரு. அந்த படத்தினுடைய கதையை உங்களுக்கு தெரியுமாடா இவனுக்காவது? எங்களை மாதிரி வெறியர்களுக்கு தான் அந்த படத்தினுடைய கதையை தெரியும். அவர் எப்படி கஷ்டப்பட்டாரு அந்த படத்தை எடுக்கிறதுக்கு, அந்த படத்தை போய் எடுத்துக்கிட்டு வந்து. நீ சொல்றிய பழனி பாப்பா என்னிட்ட வந்து எம்ஜிஆர் கெஞ்சினாருன்னு, என் தலைமை யார்கிட்டும் போய் கெஞ்சனல, அவர்கிட்ட தான் நிறைய பேர் கெஞ்சிருக்கிறானுங்க, வாழ வச்சிருக்கிறாரு, வாழ வைத்த தெய்வம். அப்படி உள்ள தலைவரை நீ பேசினா உனக்கு என்னத்தான் சொல்றது, நீ செத்துட்ட, எங்க தலைவரும் போய் சேர்ந்துட்டாரு, நீனும் செத்துட்ட. ஆனா அதை பதிவிட்டு இருக்கானு பாரு, இப்ப அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல.